வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழ்நாட்டில் உள்ள தேச விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழக அரசு குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா சர்ச்சை பேச்சு. ஆளும் தமிழ்நாடு அரசை தேச விரோத அரசு என கூறுவதா? அமித்ஷா பேச்சும் தலைவர்களின் கண்டனங்களும் என்ற தலைப்பில் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். கோவையில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுகையில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் குறித்தும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் பேசிய பேச்சுக்களை குறித்தும் தனது உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக யுபிஏ அரசானது தமிழகத்திற்கு 1,58,000 கோடி ரூபாய் தான் அந்த 10 ஆண்டுகளில் கொடுத்தது. ஆனால் என்டிஏ அரசு 5,08,000 கோடி அளித்திருக்கிறது. அதேபோன்று டீலிமிட்டேஷன் குறித்து சொல்லும் பொழுது தென்னிந்தியாவில் மக்களவைத் தொகுதியில் ஒரு சீட்டு கூட குறைவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு 8 மக்களவைத் தொகுதி தமிழகத்தை பொறுத்தவரை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக டீலிமிட்டேஷன் பற்றியும் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆட்சியை டெல்லியில் பிடித்தோம், அதேபோன்று 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம், அது மட்டுமல்லாமல் தேச விரோத ஊழல் நிறைந்த திமுகவை வெளியேற்றும் நேரம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தேச விரோத அரசு என்று ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் எவ்வாறு குறிப்பிட முடியும் என்று தமிழகத்தில் பல தலைவர்களும் கண்டனம் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இது குறித்து கூறும்பொழுது, மக்கள் நலனுக்கு திட்டங்களை தீட்டி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி தமிழக அரசின் திமுகவின் ஆட்சியை பார்த்து இவ்வாறு சொல்கிறார். ஊழல் பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போன்று இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறாக உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்ந்த திரு விஜய் கிருஷ்ணா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வாழ்க வளமுடன். வணக்கம். திரு கரூர் முரளி சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். அமித்ஷா அவர்களுடைய பேச்சு, உங்களுடைய முதல் சுற்று கருத்து. தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவைக்கு வந்து கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு எப்படி பேச்சு என்பது நடுநிலையாளர்களுக்கும் நல்ல அரசியல் தெளிவு தெரிந்தவர்களுக்கும் இப்படி ஒரு உள்துறை அமைச்சர் பேசுவாரா என்ற ஒரு வருத்தத்தை தருகிற பேச்சாக அமைந்திருக்கிறார். அவர் வருகிறார், வந்த பிறகு பேசுகிற பொழுது அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவதே தவறில்லை. எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் தங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது தவறில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஜனநாயக முறையில் தேர்வுப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மக்கள் விரோத ஆட்சியை, தேச விரோத ஆட்சியை இந்த நாட்டில் அகற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று உள்துறை அமைச்சர் பேசிவிட்டு போயிருக்கிறார். நான் உள்துறை அமைச்சருக்கு நான் கேட்பதெல்லாம், இப்படி பேசுவது பாரதிய கட்சியினுடைய மாநிலத்திலாக இருக்கிற அண்ணாமலை பேசியிருந்தால் நாங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டோம், இல்லை போட்டிருக்க மாட்டோம். இல்லை என்று நான் பிஜேபியில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனோ இந்த அதிகப்படி விமர்சனம் செய்திருந்தால் நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நாட்டில் தேச விரோத ஆட்சி நடைபெறுகிறது. ஏதோ ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார் என்றால் அவர் உள்பட்சமாக இருப்பது இந்தியாவிற்கு உள்துறை அமைச்சர் என்றால் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த மாநிலத்தை பார்த்து தேச விரோத அரசு என்று அவர் பேசுகிறார் என்று சொன்னால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பேச வேண்டிய பேசிக் கொண்டிருந்தவர்கள் பக்கத்திலே இருக்கிற இலங்கை நாட்டை பற்றி பேச வேண்டியவர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒரு மாநில அரசை தேச விரோத அரசு என்று கூறுகிறாரே என்று நினைக்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார் ஆட்சி என்கிறார். இந்த தேசத்தின் மீது நீங்கள் எவ்வளவு பற்று வைத்திருந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னும் மேலே சொல்ல வேண்டுமானால் இந்த நாட்டில் காந்தி அவர்களை
தெரியும். கருண்முரளி சார் ஒரே ஒரு நிமிஷம், இணைப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் சார், கொஞ்சம் சரி பண்ணோன்னே நான் மறுபடியும் வரேன். திரு வேலூர் இப்ராஹிம் சார். திராவிட திமுக கும்மலுக்கு ஹிந்தி தெரியாது என்ற ஒரு மோசமான நிலையில்தான் இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இப்போ பேசுகிற திமுகவுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளராக அவர் கூட உளரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். முதல்ல ஹிந்தி படிங்கன்னு அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஹிந்தியை படிங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் கண்மூடித்தனமாக எதிர்த்து விட்டு இன்றைக்கு அவர் என்ன பேசினார்னே தெரியாமல் உடனடியாக எதிர்ப்பு என்பதை காட்டும் பொழுது அது ரொம்ப எங்களுக்குமே வேதனையா இருக்கு. என்ன பேசினார், அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நான் முடிச்சிடறேன், குறுக்கீடு இல்லாம நான் முடிச்சிடறேன். ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பேசினதை தவறாக இவர்கள் பிரச்சாரம் செய்வதை முதல்ல நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் சொல்றாரு, தேஷ் விரோத் கா கதிவிதியா டிஎம்கே கவர்மெண்ட் மே சல் ரஹா ஹை. இதுக்கு என்ன அர்த்தம்? தேச விரோத நடவடிக்கைகள் இந்த ஆட்சியில் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்டிருக்கேங்க, நான் முழுமையாக அவருடைய ஹிந்தி பேச்சை கேட்டிருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியும். சமயாகயா தேஷ் விரோத ஒரு பிரஷ்டாச்சார் அந்த அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்? நேரம் வந்து தெரிஞ்சவங்க கேளுங்க. ஹிந்தி மொழி தெரியும், ஹிந்தி மொழி தெரியாத ஒரு ஆள்கிட்ட கேட்காதீங்க. திமுக கும்பலுக்கு தான் ஹிந்தி தெரியாது சொல்றாங்கல்ல, இந்த லைனுக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயம் அததாங்க நானும் சொல்றேன். பாராளுமன்றத்துல எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்றாங்க, இங்கேயும் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்றாங்க. அப்ப நீங்க விமர்சிப்பதற்கு முன்னால அவர் என்ன பேசுறாரு குறைஞ்சபட்சம் ஹிந்தி தெரிஞ்சுக்கங்க. நான் முடிச்சுக்கிறேங்க. ஒரு நாகரிகம் முதல்ல என்ன பேச விடுங்க. சொல்லுங்க சார். ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அவர் ஹிந்தி மொழியில பேசுகிறார். சரி, அதற்கு மொழியாக்கமும் நடக்கிறது. மொழியாக்கத்துல எங்கேயாவது தேச விரோத தமிழ்நாடு அரசின் மொழியாக்கம் அங்க கொடுத்தாங்களா? அங்க பேசப்பட்டதா? கிடையாது. என்ன அவரே அப்படி பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருகி இருக்கிறதோ, எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்கிறதோ, எப்படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறதோ, அதே போன்று தேச விரோத செயல்கள் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். ஒரு ஆட்சியில நடக்கிற ஊழல, நடக்கிற பெண்களுக்கு இல்லாத பாதுகாப்பு குறைபாட, ஒரு ஆட்சியில் நடக்கிற தீவிரவாத செயல்கள் அதிகரிப்ப ஒரு உள்துறை அமைச்சர் கண்டிக்கிறாரு. எங்களுடைய ஆட்சி வந்தால் அதை சரி செய்வோம் சொல்றதுல அடுத்தது ஒரு வரி சொல்லும் பொழுதுதான் இதை வந்து தேச விரோத டைம் வந்துடுச்சு, இந்த தேச விரோத இந்த ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்படும் அப்படின்றது அவர் சொன்னாரு. கண்டிப்பா இந்த வார்த்தை ஒரு அப்படியே சொல்றேங்க. தேஷ் விரோத் கா கதிவிதியா டிஎம்கே கவர்மெண்ட் மே சல் ரஹா ஹை. என்ன அர்த்தம்? இதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு சொல்றேன் தேஷ் விரோத் பிரஷ்டாச்சார் ஒரு நேரம் வந்துருச்சு. இந்த தேச விரோத செயல்களை ஊக்குவிக்கிற இந்த திமுக ஆட்சி பிரச்சாரம்னா ஊழல்ன்றது, இந்த ஊழல் செய்கிற திமுக ஆட்சி முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றார். கரெக்ட் தானே? அதுல என்ன தேச விரோதம் எப்படி சொல்லலாம்? தேச விரோதம் எப்படி சொல்லலாம் நான் சொல்றேன். இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு திமுகவுடைய எம்எல்ஏ வேல்முருகன் ஒருத்தர், அவர் சென்னையில எஸ்டிபிஐ என்கிற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு கட்சியினுடைய மேடையில பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? இந்திய ராணுவம் எப்படி புனிதமானதோ, தூய்மையானதோ, தேசத்திற்காக உயிரை கொடுக்கிறதோ, அது மாதிரி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு, அதை இந்திய ராணுவம் போன்று ஒரு தூய்மையானது, புனிதமானது என்று திமுக எம்எல்ஏ பேசுறாரு. அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி சொல்லுகிறார் இந்திய ராணுவம் தமிழக வாழ்வுரிமை அவரு டிஎம்கேல தானே இருக்காரு, உதயசூரியன் சின்னத்துல தானே ஜெயிச்சாரு, தனி சின்னத்துல ஜெயிச்சாரு, உதயசூரியன் சின்னத்துல தான் ஜெயிச்சாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சீர்குலைன்னு அந்த மீட்டிங்கை நடத்த கூடாதுன்னு காவல்துறை
சொன்ன பிறகு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் கமிஷனர்கிட்ட பேசின முக்கியமான அதிகாரிகிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன அவரு அதுல சொல்றாரு இந்திய ராணுவம் எப்படி புனிதமானதோ தூய்மையானதோ இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு அல்லும் பகலும் பாதுகாக்கிறதுக்கு பாடுபடுகிறார்களோ அந்த மாதிரி இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதுவும் அது மாதிரி ஒன்றுதான் என்று சொல்லுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அமைச்சர் சொன்ன சரிதான் தான் உங்களுடைய நான் சொல்றேனுங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நீதியை பாதுகாப்பதற்கு தங்கள் உயிரை அர்ப்பணிக்கிற ராணுவத்தை போன்று பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் அப்படி செய்கிறதுன்னு சொன்னா இன்றைக்கு தேதி வரைக்கும் கைது செய்யலன்னா இதை விட ஒரு தீவிரவாதத்தை பகிரங்கமா திமுக வேற எப்படி நீங்க அப்ப அவர் சொன்னது சரிதான் அப்ப நீங்க முதல்ல சொல்லும்போது அவர் சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்க அவருடைய ஆட்சியில் இப்படி பேச்சுக்கள் நடைபெறுகிறது அதே மாதிரி கோவையில பயங்கரவாதி பாஷா அவருடைய இறப்பு நடக்குது அதனுடைய ஊர்வலத்தை அனுமதிக்கிறீங்க ஊர்வலம் என்றால் ஒரு இறுதி ஊர்வலம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததா அப்படி இல்ல பயங்கரவாதி பாஷா அவருடைய ஊர்வலத்தின் போது என்ன குரல் எழுப்புறாங்கன்னா பாஷா அவர்கள் என்ன சொல்றது அடக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறார் அவர் வந்து புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறார் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க மீண்டும் அவரை போன்று தீவிரவாதத்தை இங்க இஸ்லாமிய மக்கள் செய்வதற்கு தூண்டுவதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தா அதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க பயங்கரவாதத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவருடைய ஊர்வலத்தை அனுமதிக்கிறீங்க ஆனா பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்து பெண்கள் மானபங்கம் படுத்தப்படுகிறார்கள் நாங்க போராட்டத்துக்கு போனா அதுக்கு கைது செய்ய தேச விரோதத்தை ஊக்குவிக்கிற ஆட்சியா இல்லையா இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லல நீங்க ஆனா அதுக்கான தரவுகளை நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தேச விரோத ஆட்சி அப்ப அவர் சொன்னாருன்றதை நீங்க ஒத்துக்க தானே செய்யணும் தேச விரோத ஆட்சின்னு சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அரசு தேச விரோத அரசுன்னு சொல்லல அந்த அரசில் தேச விரோதத்திற்கான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி அதை வேடிக்கை பார்க்கிறது முடிவுக்கு கொண்டு உங்களுடைய இன்டர்பிரேஷன் ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நேரடியாக சொன்ன வார்த்தையை நான் ஹிந்தியிலே சொல்லிட்டேன் சரி ஓகே திரு விஜயகிருஷ்ணா சார் உங்களுடைய பார்வை அதாவது உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசினது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு ஆட்சியாளர்களும் தமிழக மக்களின் உணர்வுகளை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் பேசும்போது சொன்னார் உங்களுக்கு தமிழ் மக்கள் கூட உரையாடணும் உங்களுக்கு தமிழ் மக்கள் கூட கான்வர்சேஷன் பண்ணணும் தமிழ் மக்கள் கூட கருத்து பகிர்ந்துக்கணும்னா நீங்கள் தான் தமிழ் கற்றுக்கணும் அதாவது அப்பாலஜேஷன் முதல்ல இல்லை இல்லை மக்களுக்காக தான் ஆட்சியாளர்களுக்காக மக்கள் கிடையாது இதுதான் ஜனநாயகம் மக்களுக்காக தான் ஆட்சியாளர் சார் இருங்க நீங்க பேசும்போது மக்களுக்காக தான் ஆட்சியாளர்கள் சரிங்களா இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்துல மக்கள் தான் உச்சபட்ச சக்தி சிட்டிசன்ஷிப் இஸ் த அட்மோஸ்ட் பவர் சரிங்களா நீங்க அதை கொச்சப்படுத்தும் விதமா பேசுறீங்க அதாவது இவர் சொன்னார்ல அமித்ஷா அவர்கள் குறிப்பா ஒரு 4 விஷயம் இதுல பேசும்போது சொன்னாரு அதாவது வந்து கரப்ஷனு லா அண்ட் ஆர்டரு அதுக்கப்புறம் விமன் சேஃப்டி இதெல்லாம் சொன்னாரு அதாவது மியோன்னு ஒரு ட்ரக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா மியோ ட்ரக்ஸ் எந்த போர்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிங்க அதாவது குஜராத்ல மட்டும் 2021 இருந்து 2021 அப்புறமேட்டு வரைக்கும் இது வரைக்கும் 87,000க்கும் மேற்பட்ட கிலோ ட்ரக்ஸை பிடிச்சிருக்காங்க அதுவும் கேள்விப்படாத பேர் மியோ ட்ரக்ஸ் ராட்டோல் மைனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா எலிவலை சுரங்கங்கள் இது ரீசெண்டா ரொம்ப நாள் இல்லை இந்த எலிவரை சுரங்கங்களால அசாம்ல 9 பேர் ரீசெண்டா 1 மாசம் கூட இருக்காது 9 பேர் இறந்து போனாங்க அதில் கிட்டத்தட்ட 5 பேரோட பாடிஸை கூட மீட்கப்பட முடியல அவங்கள மீட்கப்பட முடியாத நிலைமையில இருந்தது இன்னொன்று அபாவ் கரப்ஷனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் எதுனா அசாம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களோட ஆட்சியில் அதாவது வந்து அங்கே இருக்கிற பெரிய டாப் பியூரோக்ராட்ஸோ இல்லை மற்ற பவர் சென்ட்ரிக்கில் இருக்கவங்கலாம் மிகப்பெரிய லெவலில் கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று பிஜேபியும் அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது இன்னொன்று விமன் சேஃப்டியை பற்றி பேசினார் சார் பில்கிஸ் பானு அவர்கள் அது நம்ம இந்தியாவிலே ஒரு கருப்பு புள்ளி சரிங்களா அது அந்த குற்றவாளிகள் வெளியில வந்தப்போ பட்டாசு வெடிச்சு இல்ல எங்க தலைவர் ரொம்ப அது கரெக்டா தானே நாங்க கேட்கறது அதுக்கு பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடினது யாரு சார் இதுதான் நீங்க சொல்றதா பெண்களுக்கு எதிரான கிரைம் யூபியில எவ்வளவு இருக்குன்னு பேசலாமா யூபியில ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் அவர்கள் அதுதான் அப்படின்ற பேசுறது நம்ம எந்த வகையில புரியல இதுல சரி அது நீங்க ஒரு குற்றத்துக்கு இன்னொரு குற்றத்தை உதாரணம் அப்படி சொல்லல இங்க நாங்க தொடர்ந்து பெண்களுக்கு பெண்கள் உரிமை தொகை இமைகள் திட்டம் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம்னு தொடர்ந்து விமனை எம்பவர் பண்றதுக்காக இங்க பல இனிஷியேட்டிவ் எடுத்துட்டே இருக்கோம் அரசியல் லாபத்துக்காக நீங்க இங்க வந்து சும்மா ஏதோ பேசக்கூடாது ஏன்னா இங்க ஒரு சம்பவம் நடந்தது அதாவது ஒரு ரெண்டு விதத்துல 2 குரூப்பா பிரிஞ்சாங்க
ஒன்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு, திமுகவும் சரி காங்கிரஸும் சரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு ரொம்ப இமிடியேட்டாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தது. இன்னொரு கும்பல் பாதிக்கப்பட்டவங்களை வச்சு அரசியல் லாபம் தேடணும்னு இன்னொரு கும்பல் சுத்துனாங்க. அந்த கும்பல் தான் இதெல்லாம் பண்ணாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. 500 நாட்களுக்கு மேல மணிப்பூர்ல பிரச்சனை போகுது. அங்க இருக்கிற கேம்ப்ல இருந்து பெண்களை கடத்திட்டு போனாங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. 500 நாளா இந்த அவலம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன் ரோட்ல நின்று 500 சவுக்கடி அண்ணாமலை அவர்கள் அடிச்சுக்க வேண்டியதானே? நீங்க இது மாதிரி உங்க பேர்ல பல நிர்வாக குறைபாடுகளை வச்சுட்டு இங்க ரொம்ப சீரும் சிறப்புமாக செயல்படுற ஆட்சியில தொடர்ந்து டீலிமிட்டேஷன் வந்து தொகுதி மறுவரையறை குறித்து ஸ்டாலின் அவர்கள் இந்த 8 தொகுதி வரை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அதுக்கான சாத்தியமே இல்லை, ஒரு தொகுதி கூட குறையாதுன்றார். அப்புறம் என்ன தரவுகளை வச்சு முதலமைச்சர் இந்த தவறான தகவலை சொன்னாரா? யார் சொன்னது தவறு? இல்லை, இது முதலமைச்சர் தவறான தகவல் சொன்னதுன்றதுலாம் ரொம்ப ஒரு கண்டிக்கக்கூடிய. யார் சொன்னது தவறு? இல்ல சார், இது டீலிமிட்டேஷனு 1971 சென்சஸ்க்கு அப்புறம் பண்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 2001 சென்சஸ்க்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அதாவது ஒரு சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன். சார் சென்சஸ் நான் இல்ல நான் சென்சஸ் சொல்றேன். நீங்க திரும்பி நீங்க வந்து இல்லன்னு சொன்னா நான் அந்த ஏரியா சொன்னேன். 71 சென்சஸ்க்கு அப்புறம் 73ல பண்றாங்க. 2001 சென்சஸ் நிறைய தவறான தகவல் சொல்றீங்க. நான் என்னுடைய சரி ஓகே சொல்லுங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா ஒரு சென்சஸ்க்கு அப்புறமேட்டு தான் டீலிமிட்டேஷன் ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் வைப்பாங்க. நான் அந்த சென்சஸ் இயரை தான் சொன்னேன் சரிங்களா. டீலிமிட்டேஷன் பண்ண இயரை சொல்லல. நீங்க தப்பா திரிக்காதீங்க சரிங்களா. சென்சஸ் வந்து பண்ண வருஷத்தை தான் சொல்றேன். இது மாதிரி பண்ணிட்டு இதுக்கு கடந்த 50 வருஷங்களா இது ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்னன்னா 71ல நம்ம இந்தியாவோட ஜனத்தொகை என்னன்னு பார்க்கணும். அப்ராக்சிமேட் இஃப் ஐ எம் ரைட் அப்ராக்சிமேட்டா ஒரு 58.4 கோடின்னு நினைக்கிறேன் சரிங்களா. அன்னைக்கு இந்த 543 சீட்டை பகிர்ந்தாங்க சரிங்களா. மாநிலங்களுக்கு எதிராக இது மாதிரி 540 சீட்டு மாநிலங்களுக்குள்ள பகிர்ந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவோட ஜனத்தொகை 140 சரிங்களா. இந்த அடிப்படையில் நீங்க பாப்புலேஷன் பேஸ்ல பண்ணும் போது இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. 39 சீட்டு 31 ஆகும், மற்ற தென் மாநிலங்களுக்கும் கம்மியாகும். இன்கேஸ் இந்த பாப்புலேஷன் பேஸ்ல நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 to 48 சீட்டா பண்றீங்கன்னா அதாவது 80 சீட் இருக்கிற இல்ல சொன்னது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இல்ல, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. சோ அப்ப அது வந்து நீங்க அது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நீங்க கரெக்டா சொல்லுங்க. அமித்ஷா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி கூட குறைக்கப்பட மாட்டாது. கரெக்ட். இப்போ அவர் நாங்க ஒரு கூடுதலாக தருவதற்கும் அதுதான் சார் நான் சொல்றேங்க சார், ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க 848 போனீங்கன்னா கண்டிப்பா குறைக்க முடியாது. ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா யூபிக்கு 80 சீட்டா இருக்க யூபி நீங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்தாததுனால 143 ஆகும். ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினால நாங்க 39ல இருந்து வெறும் 49 ஆகும். தென் மாநிலங்கள் இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் விகிதாச்சார அடிப்படையில் கம்மியா இல்ல. அதாவது தென் மாநிலங்களோட ஷேர் இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 24% இருக்கு. இந்த மாதிரி 848ல நீங்க பண்ணும்போது அரௌண்ட் 19 பாயிண்ட் சம்திங் அரௌண்ட் 20 சீட்ஸ் ஆயிடும் சரிங்களா. அப்போ நாங்க சட்டத்தை மதிச்சு தேச நலனுக்காக நாங்க எல்லா திட்டங்களை செயல்படுத்த தண்டனையா இருக்கு. இல்ல ஏன்னா நீங்க இன்னொன்னு நாங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஜிடிபிலயா இருக்கட்டும், ஜிஎஸ்டிலயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நாங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கோம். ஆனா நீங்க ஜனத்தொகையில நீங்க ஆல்ரெடி நீங்க ஜனத்தொகையின் அடிப்படையிலையும் சரி மற்ற ஃபார்முலா பேசிஸ்ல மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களுக்கு நிறைய ஷேர் போகுது. நீங்க எங்களுக்கான அதாவது பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துல எங்களோட உரிமைகளை நசுக்கப்பட கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இதை சொல்றோம். இந்த நீங்க அதை நசுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க தான் 39ல இருந்து 49 ஆக்கிட்டோம்னா அது எப்படி ப்ரொபோஷனலா வருமா? அது எங்களுக்கான உரிமையை தருமா? அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க எங்களுக்கு சீட் கம்மி பண்ண மாட்டீங்க 848ல போனா. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மத்த மாநிலங்களுக்கு சீட் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை சரியா நடைமுறைப்படுத்தாதனால பண்ண மாட்டீங்க. அது கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் 39ல இருந்து இன்கேஸ் இந்த கால்குலேஷன்ல 49 ஆகும்னுவாங்க. அப்ப நீங்க வந்து 80ல இருந்து 143 ஆனதை பத்தி பேசவே மாட்டீங்க. அதாவது வந்து 10 சீட்டை அதிகரிக்கிறதும் நீங்க ஜனத்தொகை அடிப்படையில 63 சீட்டு யோசிச்சு பாருங்க. 63 சீட்டு கிட்டத்தட்ட 80% நம்மளோட 40 சீட் எக்ஸ்ட்ரா தானே இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் அது 40 80 தானே இருக்காங்க. ஆமா இல்ல அப்ப அதோட ப்ரொபோர்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா இது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ன்றது முன்னாடியில இருந்து இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், ஃபியூச்சர் விஷனரிஸ்
இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் ப்ரோபோஸ் பண்ணது. இல்ல, இது சரியா அது அதிகரிக்கும், பட் அந்த ப்ரொபோஷனா இல்ல, பார்க்கும்போது அந்த கம்மியா வரும். 848 படத்துல அது அதிகரிக்கும், ஆனா அது ஃபேரா இருக்காதுன்றது அவங்க அன்ஃபேர், அது அன்ஃபேர் ரெப்ரசன்டேஷன்ல தான் நிக்கும். சரி சார், ஓகே. திரு குமரராஜா சார், உங்களுடைய பார்வை, அமித்ஷா அவர்களுடைய பேச்சு. எண்ணித் துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நண்பர் எப்பொழுதும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் மெதுவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். என்னன்னு தெரில, வந்திருக்கிறவர் பேரை தன்னுடைய பேர்லேயே வெற்றியை வச்சுருக்கிறதுனால என்னவோ தெரில, மிகவும் வைப்ரண்ட்டாக பேசுகிறாரு. சரி, ஏதாவது உருப்படியான காங்கிரஸ் என்பது அகில இந்திய கட்சி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் போல மாநில அரசின் உரிமைகளுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் மாநில விஷயங்களுக்கு வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை எடுக்கிறது என்பதும், அகில இந்திய அளவில் எப்படிப்பட்ட முடிவுகளை என்பதும் நமது காவேரி பிரச்சனையிலேயே நாம் பார்த்திருக்கிறோம். அதை அவர் மனதில் கொண்டு பேச வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். ஒன்று, இப்பொழுது அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். பேசியது உள்துறை அமைச்சரா அமித்ஷாவா? இந்த ரெண்டும் மிக முக்கியமான கேள்வி. நடைபெற்ற நிகழ்ச்சி கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் திறப்பு விழா, ராமநாதபுரம் மற்றும் இன்னொரு மாவட்டத்தில் இருக்கிற கட்சியினுடைய அலுவலக திறப்பு விழா, அதில் பேசுகிறார். அந்த நமது சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் தெளிவாக சொன்னார். 4 விஷயங்களை வருகின்ற பொழுது, ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, ஊழல் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று இதை சொல்லிட்டு 4ஆவதாக சொல்ல வர்றாரு, தேச விரோத நடவடிக்கைகள். இங்கே எப்பொழுது தனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை இந்த எடிட் அண்ட் கட் என்று சொல்வார்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வது. ஆனால் ஒருவேளை நல்லா தெளிவாக இந்தியில் சொன்னார், ஏ இஸ்கா டைம் ஓகையா அப்படின்னு சொல்லி சொன்னதோடு நிப்பாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் தான் சொல்கிறீங்க, இல்லை பரிஸ்டி பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, டைம் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எதுக்காக டைம் வந்துருச்சு அப்படின்னா, அவர்களே இவர் நம்ம சொன்னது எனக்கு அந்த ஹிந்தியில் ஃபுல்லாக சொல்ல முடியாட்டாலும் அந்த தேஸ் விரோத ஒரு பிரஷ்டாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசை மக்கள் சார் அப்படின்னு ஊழலுங்க. தேஸ் விரோதம் என்ன? அப்போ தேஸ் விரோத அப்படின்னா தேச விரோத தேச நடவடிக்கைகளையும் ஊழலை செய்யக்கூடிய, பெண்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தக்கூடிய டிஎம்கே கவர்மெண்டை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம், உண்மையான ஜனநாயகத்தை இங்கே நாங்கள் நிலைநாட்டி காட்டுவோம் மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னார். அதே போல அதுக்கு அடுத்து சொல்றாரு, பூரா சீட் में एक सीट भी नहीं होगी, ஸ்பஷ்ட் கரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உறுதி பண்ணிக்கங்க, 39 சீட்டில் ஒரு சீட்டு கூட குறையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. இப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ அங்கே பேசுனது அமித்ஷாவாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் தான், அதான் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒருவேளை இவர்கள் கேட்கிற மாதிரி என்ன தேச விரோத நடவடிக்கைகள் அவருக்கு தெரிய வந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு சிலதை அவர் கோடிட்டு காட்டினாரு. நிறைய அப்படி இருந்தால் இல்லை, நம்ம ஒரு சிலதை கோடிட்டு காட்டியிருக்காரு. அப்படி இருந்தால் உள்துறை அமைச்சராக பங்கேற்பது ரகசிய காப்பு பிரமாணம் ஒன்றை எடுத்திருக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது தனக்கு ரகசியமாக கிடைத்த தகவல்களை வெளிப்படையாக பேசுவதும் அல்லது எதற்காக அப்படி ஒரு பேச்சை பேசினார் என்பதையும் கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஒரு சாதாரணமான அமித்ஷாவாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசிவிடலாம். ஆனால் ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கின்ற காரணத்தினால அவர் தேச விரோதம் அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா பின்னாடி வேற ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் வெளிப்படையா சில விஷயங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அது என்னன்றதை கேட்கணும். அதை சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்தில் தமிழக அரசு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசிற்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை, அந்த வார்த்தை இந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கா இல்லையாங்கிறதா கொஸ்டின். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அவர் என்ன சொல்றாரு, இல்ல என்னுடைய நாலேஜ் நான் கேட்ட வரைக்கும் தேஷ் விரோத் பிரஷ்டாச்சாரம் சார் சொன்ன மாதிரி இடையில தேஷ் விரோத் கா கதிவிதியா அது இருக்கு சார், கவர்மெண்ட் மே சல் ரஹா அது இருக்கு, அது இருக்கு. நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை எலாபரேட்டா சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அதுக்கு அடுத்து முடிக்க போறதுல பட்டியலிடுறத மீண்டும் பட்டியலிடுறாங்க. சொல்லும்போது தேச விரோதத்தையும் பிரஷ்டாச்சாரம் சொல்லலாம். என்ன அர்த்தம்? தேச விரோதம் தேஷ் விரோதனா இந்த அரசு தேச விரோத அரசுன்னு அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நான் பிஜேபில இருந்து விலகிடுறாங்க போதுமா? ஏங்க இந்தி தெரியாம பிரச்சனை? தேஷ் விரோத தேச விரோத நடவடிக்கைங்க. தேஷ் விரோதன் ஒரு அரசு சொன்னாரா? அந்த அரசில் நடக்கிற நடவடிக்கைகளை சொன்னாரா? ஒரு ஆட்சியில் நடக்கிற நடவடிக்கைகள் சொன்னாரு. ஆட்சி எப்படிங்க சொல்லுங்க? கரூர் முரளி சார் புரியாம பேசுறீங்க. ஓகே, கரூர் முரளி சார் அவர் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்றதான் இப்ராஹிம் அவர்களுடைய வாதமா இருக்கு. சார் கேட்கவில்லை, ஆடியோ கேட்கல. நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா சார்? கேளுங்க. இல்ல அதுதான் இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி தேச விரோத அரசுன்னு சொல்லல, தேச விரோத நடவடிக்கைகள் இங்க இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. தேச விரோத நடவடிக்கை என்ன இருக்கு சொல்லுங்க உள்துறை அமைச்சர். யாதாவாராயிரம் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு என்று வலுவ பெருந்தகை சொல்லுகிறார். ஒருவர் எதை காக்க விட்டாலும் நாவை காக்க வேண்டும். நாவ் இருக்கிறது என்பதற்காக ஒரு மாநில அரசின் மீது ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் குற்றச்சாட்டுக்களை வீசியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன? வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கு தலை கொடுப்பவன் தான் ஆட்டை வெட்டுவான். உங்களுக்கும் பட்டு அவர்கள் மூலமாக உங்களை காப்பாற்றுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடார்கள். முட்டாள்தனமாக திமுக காரனிடம் மோதி பார்க்காதீர்கள். ஏதோ வார்த்தை இருக்கிறது என்பதற்காக எங்கள் மீது மோதி பார்க்கலாம் என்று மோதி பார்க்காதீர்கள். ஒருமைக்கு ஒரு எல்லை உண்டு. எங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ, இந்தியாவினுடைய உரிமைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரு ஆட்சி, குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தென்னிந்திய மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இந்த மறுசீரமைப்பின் மூலமாக 130 தொகுதி இருக்கின்ற தென் மாநிலங்கள் 103 தொகுதியாக குறைக்கப்படுகிறது. நம்மளுடைய வீராச்சாரம் குறைக்கப்படுகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு வருமுன் உரைக்கக்கூடியவன் தான் அரசன். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் ஒரு நல்லாட்சிக்கு அடையாளம். ஒரு நல்லாட்சி நடத்துகிற தலைப்பு அடையாளம். ஆகவேதான் இந்த தலைவருடைய பத்திரிகை என்பவர்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டு உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து வருகிற 5ஆம் தேதி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்கிறார். உடனே என்ன சொன்னாரு நம்ம தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்? இல்லங்க, அதெல்லாம் இல்லங்க, மறுசீரமைப்புலாம் இல்லைங்க. ஆனா அடுத்த நாளே வந்த உள்துறை அமைச்சர் மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாடு பாதிக்கப்படாது, அதில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று சொல்கிறார். ஆனால் தொகுதி வேண்டுமானால் குறையாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரதேச வீராச்சாரம் என்பது குறைந்து போய்விடும். இன்னும் ஒரு முறை மேலே சொல்ல வேண்டுமானால் உத்தரப்பிரதேசத்தில் இப்பொழுது நாம் 80 தொகுதி இருக்கிறது. 80 தொகுதி இருக்கிறது என்றால் 140 150 தொகுதி அவர்கள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல் வடநாட்டில் இருக்கின்ற ஒரு 10 தொகுதிகளை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைத்து ஜனநாயகத்தையே கபலீகரம் செய்து விடலாம் என்று பிஜேபி நினைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்து வரும் தெரியுமா? வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பு இருக்கிற பொழுது இல்லாத போது நாங்கள் தான் அவர்களையே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இப்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். நாம் என்னென்ன கேட்கிறோம்? நிதி பகிர்வு கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறார்கள். பேரிடர் மேலாண்மை நிதி கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறார்கள். மெட்ரோவுக்கு நிதி கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக நாம் பணம் கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய வியாச்சாரம் குறையுமானால் நாளை நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொன்னால் ஒரு மணிப்பூருடைய நிலைமைதான் தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதிலே எந்த வகையான மாற்றம் இல்லை. நான் கேட்கிற உள்துறை அமைச்சர் பேசுறாரு, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பேசுறார். எங்க இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் எந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு என்று சொல்லி தரவு சொல்கிறது. ஆனா ஒரு உள்துறை அமைச்சர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாரு. மணிப்பூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா?
நம்ம காங்கிரஸ் தோழர் சொன்னார் பில்கிஸ்பானு வழக்கு. ஏன் சார், ஒரு நிறைமாத கர்ப்பிணியை ஒரு வீட்டுக்குள் எத்தனை பேர் கற்பழித்து அவர் கண் முன்னால் தன் பெற்றெடுத்த பிள்ளையை கொன்றுவிட்ட பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு சிறைச்சாலையில் இருந்து வந்தபோது பட்டாசு வெடித்து கொண்டாடிய கூட்டம் தான் பிஜேபி என்ற கூட்டமும் RSS என்ற கூட்டமும். நீங்கள் பெண்களை பத்தி பேசுகிறீங்களா? ஊழலை பத்தி வந்து பேசுகிற அமித்ஷா. நான் கேட்கிறேன், அமித்ஷாவினுடைய மகனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு சார்? 10 வருடங்களுக்கு முன்பாக பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எவ்வளவு சொத்து மதிப்பு? நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் நாணயமானவர்களாக இருந்தால், நீங்கள் பரிசுத்தவர்களாக இருந்தால், உங்களை பரிசுத்தப்படக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் மகன் மீதுடைய சொத்து மதிப்பு இடம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். சரி, ஓகே ஓகே. கரூர் முரளி சார், கரூர் முரளி சார் பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க, அதுக்கான பதில்கள் நீங்க சொல்லுங்க சார். முதல்ல திமுகவும் காங்கிரஸும் எப்பொழுதுமே ஒரு பொய்யான தகவலை தமிழக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, மத்திய அரசுகிட்ட நாங்கள் நிதி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அதுக்கு கேட்டும் கொடுக்கல, இதுக்கு கேட்டும் கொடுக்கல அப்படின்றாங்க. கடந்த 2004 2014 வரைக்கும் நடந்த UPA சர்க்கார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த திமுகவுடைய கூட்டணி இருந்தாங்க இல்லையா, அப்போ கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை எவ்வளவுனா 1,52,000 கோடி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அடுத்த 10 ஆண்டு கால ஆட்சியில கொடுக்கப்பட்ட தொகை என்பது 5,08,000 கோடி. அது மட்டும் இல்ல, கூடுதலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்புக்காகவே 1,48,000 கோடி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட 5 மடங்கு அதிகமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறது என்றால், நீங்க நேர்மை உணர்வோடு பார்த்தா பிரதமர் அவர்களை பாராட்டி இருக்கணும். குறைந்தபட்சம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட அமைதி காத்திருக்கணும். ஆனா நீங்கள் அவதூறை பேசும் பொழுது இது தமிழக மக்களுக்கு தெரியுமா இல்லையா? இதையும் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த உரையின் ஒரு பகுதியாக சொல்லி இருக்கிறார். அது இல்லாம சகோதரர் சொன்னாரு, நீங்க வந்து கேள்விக்கான வெள்ள நிவாரணம் கொடுக்கல, அதாங்க சொல்றேன். நான் மொத்தமா காங்கிரஸ் காலத்துல இவர்கள் எவ்வளவு வெள்ள நிவாரணம் கேட்டாங்க, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க என்பதெல்லாம் எங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு. அதை விட கூடுதலா கொடுத்திருக்கோம். நான் சொல்லுவது மொத்த தொகை என்று 10 வருடத்தில் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக இங்கே இருக்கும் பொழுது, கூட்டணியில் இருக்கும் பொழுது கொடுத்த தொகையை விட 5 மடங்கு அதிகமாக பாரத பிரதமர் இங்கு தந்திருக்கிறார் என்றால் இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். நம்பர் 1. நான் வரேன், இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, 2 பேர் மாறி மாறி கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 2வது, என்னதான் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்து இங்க வந்திருந்தா தமிழ்ல பேசியிருந்தா இந்த சர்ச்சை வந்திருக்காதுன்றாங்க. அவருடைய மொழி எதுவோ அதை தாங்க பேச முடியும். அதை தமிழாக்கம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கு. பேச விடுங்க, தயவு செய்து பேச விடுங்க. ஐயா ஸ்டாலின் வந்து டெல்லியில போய் பேசுறதா இருந்தா அவர் தமிழ்ல பேசுவார், இந்தியில பேச மாட்டாங்க. ஆனா அந்த மக்களுக்கும் கன்வே பண்ணணும்னு நினைச்சா அங்க ஹிந்தியில ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாரு, அவர் பேசுவார். அது மாதிரி இங்க தமிழ்ல உங்களுக்கு மொழியாக்கம் பண்ணலன்னா நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கு. எல்லாரும் 18 மொழியை கற்றுக்கொண்டு ஒரு தேசிய அரசியல பங்கெடுக்க முடியாது. நிதர்சன உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அவர் ஹிந்தியில பேசினாலும் தமிழக மக்கள் புரிவதற்கு நாங்க தமிழாக்கத்தை கொடுக்கிறோம். அதை தயவு செய்து கேளுங்கன்றதான் எங்களுடைய விஷயம். அடுத்து எப்பொழுது பார்த்தாலும் என்ன சொல்றாங்க இந்த திமுக காரர்கள்னா, பார்த்தீர்களா நீங்க வந்து பயந்துக்குவீங்க, நீங்க உஷாரா இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட காட்டாங்கன்னு மிரட்டும் தோணியில பேசுறாங்க. திமுகவுடைய மிரட்டலுக்கு பாஜகவுடைய நிர்வாகிகள் பயப்பட மாட்டோம். திரும்பவும் சொல்றாங்க, இந்த பாதுகாப்பு என்று சொல்லி அச்சமூட்டி இஸ்லாமிய சமூகத்தை திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கிகளாக வைத்து ஓட்டுக்கு மத்த சமூகத்துக்கு பணம் கொடுத்தா கூட இஸ்லாமிய பகுதிக்கு போனா பணம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா மோடி வந்துருவார்னு சொல்லி பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இந்த இஸ்லாமிய சமூகம் தேசம் முழுக்க பாதுகாப்பா இருக்கு, எங்கும் கலவரம் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இவர்கள் வழக்கம் போல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒவ்வொன்றையும் பார்க்கிறேன், எப்பொழுதெல்லாம் பார்த்தீர்களா பில்கிஸ் பானுவை பார்த்தீர்களா, அது மிக கொடுமையான செயல், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் யார் விடுதலை செய்யப்பட்டார்களோ 10 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள். அது நீதிமன்றத்திற்கு போனது. அது யார் நீதிமன்றத்திற்கு போனார்கள், அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது, மீண்டும் அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். நான் கேட்கிறது என்னன்னா,
10 ஆண்டு சிறைக்கு இவ்வளவு குதிக்கிற நீங்க, பில்கிஸ் பானுவுக்கு குதிக்கிற நீங்கள், இதே தமிழகத்தில் லீலாவதி என்கிற கம்யூனிஸ்டினுடைய ஒரு கவுன்சிலர் மதுரையில் இருந்தார்களே, அவர்களை திமுக காரர்கள் வெட்டி கொலை செய்தீர்களே. வெறும் 5 வருஷத்துல நீங்கள் கருணை அடிப்படையில் அண்ணா பிறந்தநாள் என்று சொல்லி நீங்கள் விடுதலை செய்தீர்களே இதே திமுக ஆட்சியில். அது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? பில்கிஸ் பானுனுடைய பெண் உயிர் உயிராக தெரிகிறது, இங்க இருக்கிற லீலாவதியினுடைய உயிர் உங்களுக்கு உயிராக தெரியலையா? அது படுகொலையா தெரியலையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் குஜராத்தில் கவலைப்படக்கூடியவர்கள் முதல்ல உங்க தமிழ்நாட்டில் என்ன லட்சணம் தெரிஞ்சிச்சுல, அதனால முதல்ல இங்க பாருங்க. உங்களை திருத்தி விட்டு உங்களுடைய கைகளை தூய்மைப்படுத்தி விட்டு பிறகு நீங்கள் மற்றவர்களை பத்தி பேசணுமே தவிர அதுவரை மற்றவர்களை பேசுகிற ஒரு உண்மையான நீதி உங்களிடத்தில் இல்ல அப்படின்னு நான் தெளிவா சொல்றேங்க. இவர்கள் சொல்றாங்கல்ல, அதாவது எப்படி இங்க தீவிரவாதம் நடக்கிறதுன்னு கேக்குறாங்கல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். NIA கடந்த மாதம் திண்டுக்கல்ல தஞ்சை ராமலிங்கத்தை படுகொலை செய்த குற்றவாளிகள்ல யார் தலைமறைவு குற்றவாளிகளோ அவர்கள் திண்டுக்கல்ல தான் இருக்கிறாங்க. தேடி தமிழக காவல்துறையினுடைய கையில் வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை கைது செய்ய முடியல. NIA மத்திய புலனாய்வு முகமை வந்துதான் இந்த தீவிரவாதிகளை கைது செய்கிறது. அது மட்டுமில்ல, இன்றைக்கு கோவையில் நடந்த கார் குண்டு வெடிப்பு, அது மட்டும் நல்ல வேளை இறைவனின் அருளால தனியா வெடிச்சிருச்சு. 2 நாளுக்கு பிறகு வெடிச்சிருந்தா தீபாவளியை கொண்டாடக்கூடிய கோவை நகரம் ஒரு மிகப்பெரிய படுகொலை நகரமா மாறி போயிருக்கும். அந்த நிகழ்வை யார் நிகழ்த்தினாரோ அவர் NIA விசாரணையில் உள்ளவர். இது தமிழக காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் நீங்கள் அவர் பரிசோதிக்கல? ஏன் அவரை கண்காணிப்பு வட்டத்தில் வைக்கல? நீங்கள் எல்லாவற்றையும் கண்காணிப்பு வட்டத்தில் வைக்காமல் பயங்கரவாதிகளுக்கு மறைமுகமாக பாதுகாப்பு தருவது போல் அவர்களை ஆதரித்து ஒரு பக்கம் பேசுவது, அப்ப இந்த வன்முறை நடக்குதுன்னா இதை ஒரு உள்துறை அமைச்சரா கண்டிக்கணுமா வேண்டாமா? இந்த ஆட்சி வந்தால் தீவிரவாத செயல்கள் திமுகவில் நடக்கும் என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது UPA கவர்மெண்ட்ல உள்ள நிதி பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்புறம் உள்துறை அமைச்சருக்கு தேச விரோத செயல்கள் நடந்தால் கண்டிக்க வேண்டியது அவருடைய கடமை அப்படின்றது அவருடைய. நான் ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த ஹிந்தியில பேசினது அப்படின்னு. பத்திரிகை பேர் சொல்லாமான்னு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பத்திரிகை சரிங்களா. அந்த பத்திரிகை ஹெட்லைன்ஸில் இதான் போட்டிருக்கு. இவங்க சொன்ன மாதிரி கட்சியோட பேரை போட்டு தேச விரோத மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் வந்துவிட்டது. அதுக்கு அடுத்த லைனு தமிழகத்தில் எப்போ போல போட்டுட்டு ஒழிக்கப்படுவதோடு தேச விரோத சக்திகள் வேரோடு பெயர்த்து எறியப்படுவார்கள். அதாவது நீங்க இது மாதிரி சார் இல்ல இல்ல அதுதான் இல்ல 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 நீங்க சொன்னீங்க, ரொம்ப கிளியரா சொல்லிருக்கீங்க. ஒரு ஜனநாயகத்தினால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீங்க எப்படி தேச விரோத சார் நீங்க ஃபண்ட் தர மாட்டேன்னு சொல்வீங்க, நாங்க ஃபண்ட் கேட்டா எங்க உரிமையை கேட்டா நாங்க தேச விரோதிகள் சொல்வீங்களா? கிட்டத்தட்ட அவர் எல்லா வதிலையும் அப்படிதான் போட்டிருக்காங்க. இல்ல சார் திரும்ப அவர் படித்ததுல தேச விரோத அரசு இருக்கா? அவர் படிச்சதுல தேச விரோத அரசு இருக்கா? நீங்க படிங்க, 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 எந்த பத்திரிகை என்னாலும் படிங்க, படிங்க. விரோத தேச என்னது? தேச விரோதம் மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வரும். திரும்பவும் அததாங்க நாங்க சொல்றீங்க. ஒரு ஆட்சி வாழைப்பழ காமெடி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வாழைப்பழ காமெடி சொல்லதான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன இல்லங்க, தேச விரோத அரசு என்று சொல்லுவதற்கும் தேச விரோதத்தை செயல்படுத்தக்கூடிய ஊழலை செயல்படுத்த ஊழல் நடக்குதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை நடக்குதுன்னா அரசு அதிகாரிகள் போய் கற்பழிக்கிறாங்க அர்த்தமா? நான் கேக்குறேன், நேரடியா எப்படி அர்த்தம் புரியுங்களா? இல்ல சார் அவருக்கு நீங்க அவர் வரிசையா கேட்க வராங்க. அவர் திரும்பி வரிசையா அவர் இல்ல அவர் திரும்பி சொல்றாரு. நான் கேக்குறது டைம் வேணும். இந்த ஆட்சியில் ஊழல் நடக்கிறது அப்படின்னா இந்த அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள் சார். எலக்ட்ரல் இல்ல அரசாங்கம் ஊழல் இந்தியால கிடையாது. எலக்ட்ரல் பான்ஸோட பெரிய ஊழல் கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பின்மைனா என்ன புரிஞ்சுக்கீங்க? இந்த ஆட்சியில இல்ல அரசு அதிகாரிகளோ இல்ல காவல்துறையினரோ பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க புரிஞ்சுக்கிறீங்களா? என்னங்க இல்ல இவங்க பெண்கள் இத சொல்றாங்க. அதாவது இவங்க முதல்ல சொல்றாங்கல்ல எலெக்ஷன் கேம்பெயின்ல யாரு ஊடுருவிகள்னு சொன்னா பிரதமர் யார ஊடுருவிகள் சொன்னார்? யார் வங்கதேசத்தில் வந்தார்களோ அவர்கள் ஊடுருவல்காரர்கள். யார் ராஜஸ்தான்ல அவர்கள் ராஜஸ்தான்ல போய் பேசினார் சார். ராஜஸ்தான்ல போய் பேசினார் பிரதமர். யார சொன்னாரு? எங்க ராஜஸ்தான்ல நான் போய் சார் நீங்க ஒண்ணு பேச விடாதீங்க. எங்க சொல்றாங்க வந்திருக்காங்க சரிங்களா? இவர் சொன்னார்ல ஒடிசா மாநிலத்துல இப்போ ஒரு அதுவும் மிலிட்டரி ஆஃபீஸர் ஆர்மி ஆஃபீஸருக்கு நடந்த நிலைமை, அவரோட ஃபியான்சே அதாவது அவர் திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட இது மாதிரி அவங்க போயிருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தங்க தப்பாக நடந்திருக்காங்க. அது கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள இல்ட்ரீட் பண்ணி
அநீதி இழைக்கப்பட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் போட்டாங்க. அதுக்காக அந்த எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்டே பண்ணாங்க. ஒடிசா நீங்கள் ஆள்ற மாநிலத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஆள்ற மாநிலங்கள் ஃபுல்லாக குறையா வச்சுட்டு இருக்கிற எல்லா அநீதியுமே பண்ணிக்கிட்டு மக்களை பற்றி கண்டுக்காமல் வெறும் அதானி அம்பானியை மட்டும் குறிப்பாக அவங்கள மட்டுமே ஒரு அரசு ஆட்சி நடத்திட்டு நீங்கள் இங்கே வந்து மக்களுக்காக செயல்படுற ஆட்சியை பற்றி குறை சொல்கிறீங்க. அதுவும் நீங்கள் வந்து இதோட ஆட்சியோட காட்டுறோம். இன்னொன்று என்னென்னவோ சொன்னார், இந்தியாவோட கடன் 2014 மொத்த கடனே 55 லட்சம் கோடி, இன்னைக்கு 200 லட்சம் கோடி தாண்டி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இவங்க சொல்றாருல்ல தமிழகத்தின் கடன் எவ்வளவு சார், பேச சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியா வரலாறுலேயே ஒரு ஒன்றிய அமைச்சர் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தர முடியும் அப்படின்னு சொல்கிற ஆணவம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு தர முடியாது. எங்கேருந்து சார் வரி வருது? எங்கேருந்து வரி வருது? அதாவது நாங்கள் எங்கள் உரிமைகளை கேட்போம். எங்கள் தமிழ் மரபுக்கும் எங்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கும் நீங்கள் எந்த திணிப்பும் செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். சார் திட்டம் கொண்டு வராங்க சார், அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் அந்த காசு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை நீங்க எடுத்துக்கலன்னா அந்த பைசா சார் அந்த திட்டத்துல இருக்கதோட நாங்க அட்வான்ஸ்டா இருக்கோமே சார். நீங்க அந்த திட்டம் ஆமா சார், நாங்க அட்வான்ஸ்டா இருக்கோம். அந்த திட்டத்துல நீங்க சொல்ற பல விஷயங்களை விட நாங்க அட்வான்ஸ்டா இருக்கோம். நாங்க எங்களுக்குன்னு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு கமிட்டி செட் பண்ணணும் சார். இருங்க சார், அந்த மனுவை அதை நல்லா போய் திருப்பி பாருங்க. நாங்க கமிட்டி வச்சு அனலைஸ் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்கோம். அதுவும் அது PM ஃப்ரீக்கு சார் கையெழுத்து போட்டனா எதுக்கு போட்டேன்னு தெரியாம கையெழுத்து போட்டேன்னு ஏதோ தமிழ்நாடு தெரியாம கமிட்டி வச்சு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவோம் தான் சார் சொன்னோம். PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு தான் சொன்னோம். நீங்க ஏதோ கையெழுத்து போட்டோன்னு மொட்டையா வந்து ஏதோ தெரியாம மொட்டையா எதுவும் தலைகால பேசிட்டு இருக்காங்க சரிங்களா? இந்த மாதிரி ஆணவத்தோட நீங்க நடந்துட்டு நாங்க எங்க உரிமைகளையும் எங்க கலாச்சாரத்தையும் நீங்க அழிக்காதீங்க, எங்க உரிமைகள் எங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி மக்கள் விரோதம் தேச விரோதம்னு நீங்க சொல்றது இது கடுமையா கண்டனத்திற்குரியது. அதுக்கப்புறம் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது வந்து பக்கத்துல இருக்க கர்நாடகா மாநிலத்துல ஒன்றிய அமைச்சரா இருந்தவர் அனந்த்குமார் ஹெக்டேன்னு நினைக்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும்னு சொன்னாரு சரிங்களா? பிஜேபியை சேர்ந்தவர் அவரு சரிங்களா? சுமித்ரா மகாஜன் பிஜேபியை சேர்ந்தவங்க, அவங்க அரசியலமைப்பு மாற்றத்துக்கு நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு இல்ல மேக்கிங் அமெண்ட்மெண்ட்ஸ் வேற சரிங்களா? திருத்தம் வேற, நீங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தணும்ன்றது வேற. அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க பரிணாம வளர்ச்சி படி ஒரு சில லாஸ் திருத்துறதுன்றது வேற. அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்க மாத்தினோம், அதுக்கு பதில் மனுஸ்மிருதி எடுத்துட்டு வந்தோம்ன்ற கொள்கை யாரோட கொள்கை? RSS ஓட கொள்கை. அதை பின்பற்ற பிஜேபியோட கொள்கை. மனுஸ்மிருதியை கொண்டு வரணும்னு இந்த இடத்துல யாரும் இல்ல அவங்க மறைமுகமா அதுதான் சொல்றாங்க. 1947 சுதந்திரம் கிடைச்சப்போ யாரு RSS ஏத்துக்கிட்டாங்களா? RSS சுதந்திரத்துக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டாங்களா அவங்க? அதுதான் நமக்கு தெரியும் சார். சார் உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்சுவலா வந்து இப்போ UPA கவர்மெண்ட் தொடர்ந்து தரலன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் உள்துறை அமைச்சர் நிறைய வச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கு எது தேவைப்படுகின்றதோ அதை கொடுக்கத்தான் செய்வாங்க. இவங்க என்ன கேட்ட கேள்வி தான் அந்த மாதிரியான நிதி ஓவராலாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. திட்டங்கள் சார்ந்து இப்போ வந்து வெள்ள நிவாரண நிதி குறிப்பிடுறாரு, இந்த சமக்ஷரக சிக்ஷா அந்த நிதி வரலன்றதை குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து குறிப்பாக மத்திய அரசு குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஓட்டு போடாத மாநிலங்களுக்கு ஒரு புறக்கணிப்பு இருக்கா அப்படின்றதான் கேள்வி. இல்லைங்க அந்த மாதிரி மத்திய அரசு அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கவர்மெண்ட்ன்றது இல்லை. மத்திய அரசு என்பது அனைத்து மாநிலங்களும் ஈக்குவலாக ஒரே வகையில் பார்க்க வேண்டியது. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூட கொடுக்குது குறைய கொடுக்குது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மாநில அரசை பொறுத்தளவுக்கு எல்லா மாவட்டங்களும் ஒன்று தான். அதே போல தான் மத்திய அரசை பொறுத்தளவிற்கும் எங்கே தேவை இருக்குது எங்கே வேண்டி இருக்குதோ அதில். ஆனால் 100% இவர்கள் வந்து மத்திய அரசு மாநில அரசை ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமில்லாத நேரத்தில் அரசியல் செய்வது என்பது ஒவ்வொரு கட்சியும் தனக்கு ஏற்படுகின்ற விஷயங்களை அப்போ எடுக்க தான் செய்யுது. தேர்தல் காலமாக இருக்கிறதுனால இப்போ இந்தி மொழி பிரச்சனையை இப்போ எடுக்கிறாங்க. இந்தி மொழியை வச்சே நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு நடத்திட்டு இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ 50% மக்கள் மேலே இந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது நியாயம். இவங்க ஒன்றே சொல்லுவாங்க ரொம்ப டெக்னிக்கலாக, நாங்கள் இந்தி சொல்லிக் கொடுப்பதை எதிர்ப்பவில்லை, திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது சாதாரண மக்களை அடித்துட்டு மக்களுமா இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டுமென்றால் சாதாரண மக்களிடம் இருக்கின்ற ஆரம்ப பள்ளிகளில் போய் சேர்ந்தால்தான்
அது அனைவருக்குமான பெனிஃபிட்டாக அது போய் சேரும். அதை இவங்க பெனிஃபிட்டை பண்ண விடாமையே பண்ணுவாங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்ற நடுத்தர மக்களாக இருக்கின்ற அல்லது மிகவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றவர்கள் தன் பணத்தை செலவு பண்ணி தனக்கான விஷயங்களை செஞ்சு கொள்வார்கள். ஆனால் சாதாரண மக்களாக இருக்கின்றவர்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னா அது பை டிஃபால்ட்டு, அதாவது இருந்தால் தான் அந்த விஷயத்தை செய்வார்கள். அதை இவர்கள் எப்பயுமே ஏற்றுக்கொள்வதே இல்லை. நாங்கள் எங்கள் பேரனுக்கு தெரியும், எங்கள் அண்ணனுக்கு தெரியும், சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற முடிவு எடுக்க வேண்டியது தானே, எடுக்கவே மாட்டாங்க. அது பிஸ்னஸ், அது வேறு இது வேறு அப்படிம்பாங்க. கொள்கை சார்ந்து வேறு, மற்ற விஷயங்கள் வேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து தெளிவாக எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டியமோ அந்த நிதி கொடுத்துருக்குறது. ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலான நிதி பண்ணி இருக்கிறதுக்கும் நிதி கொடுத்து தான் இருக்காங்க. ஆனால் அரசியல் சில நேரத்தில் அரசியல் இருக்கத்தான் முழுக்க முழுக்க அரசியல் இல்லாமல் இல்லை. அரசியல் இல்லாமல் கட்சி இருக்கிறது, அரசியலும் இருக்கத்தான் செய்யுது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். கரூர் முரளி சார், இல்லை இப்போ வந்து அமித்ஷா அவர்களுடைய பேச்சு வந்து திரித்து தான் வந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது ஹிந்தி தெரியாமல் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியில பேசி நீங்களும் குழப்பி எங்களையும் குழப்பாதீங்க, ஆங்கிலேயருக்காக ஆங்கிலத்தில். ஆகவே அமித்ஷா அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய தாய்மொழி வந்து ஹிந்தியில, அவருடைய தாய்மொழி குஜராத்தி. ஆனா இந்தி மொழியில புனாக மொழியில பேசி எல்லாத்தையும் குழப்பறாங்க. எங்க வீடு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் குற்றம் சாட்டி விட்டு சாட்டியிருக்கிறார். எப்படி குற்றம் சாட்டியிருக்கிறார் என்றால் ஆணவத்தோடு ஒன்றியிருக்கிற அமைச்சர்கள் பேசினார். முதல்ல தர்மேந்திர பிரதான் பேசினார், நாங்கள் கொடுக்கிற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாவிட்டால் நாங்கள் நிதி தர மாட்டோம் என்று காட்டினார். இப்போது உள்துறை அமைச்சர் வந்து எங்களை மேற்கொண்டு சென்றிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், எங்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்லி ஒரு விரலை காட்டினீர்கள் என்றால் நிறைவு கருத்து சேர்த்து பதிவு பண்ணிருங்க. கரூர் முரளி சார், நிறைவு கருத்து சேர்த்து பதிவு பண்ணுங்க. உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது மறந்துவிட்டு பேசுகிறீங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்தை இவ்வளவு குற்றம் சொல்கிறீர்களே, இதோ வரங்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். மணிப்பூர் சோகத்தையும் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதே போல அண்மையில் நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் வருகை இருந்த போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் உலக நாடுகளிலே ஒன்றிய அரசாங்கம், இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கத்தை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் தீர்க்காமல் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு பரமாக இருக்கிறது. நன்றி கரூர் முரளி சார், நேரம் குறைவா இருக்கு, நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விரிவாக விவாதிப்போம். நன்றி நன்றி கரூர் முரளி சார். கரூர் முரளி சார், நான் பேச கேட்குது. நன்றி சார், நன்றி. திரு வேலூர் இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு நன்றி சார். வழக்கம் போல திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சியில் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி நிறைய கோளாறுகள் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்குது, ஊழல் மலிந்து போயிருக்கு, கனிம வளங்கள் கொள்ளை நடக்குது, போதை பொருட்கள் அங்கிங்கினாதபடி எல்லா இடத்திலும் தமிழகத்தில் தலைவிரித்தாடுகிறது, கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கற்பழிப்புகள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்களில் பாலியல் சீண்டல் என்று தினந்தோறும் பார்க்குறோம். இவ்வளவு கொடுமையை மறைக்க வேண்டும் என்றால் திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. 15 நாளைக்கு ஒரு பிரச்சனையை எடுத்து அதையே எல்லோரையும் பேச வைத்து இவர்கள் ஆட்சியினுடைய தோல்வி முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கான ஸ்ட்ராட்டஜி. 15 நாளைக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்க, ஆளுநர் வந்து இந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு 15 நாளைக்கு ஓட்டுவாங்க. பிறகு மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வைத்து அது ஒரு 15 நாள். இப்போ 5ஆம் தேதி இது எடுக்கிறாங்க இல்லையா, இந்த டீலிமிட்டேஷன் விஷயங்களை யாருங்க உங்களுக்கு சொன்னா? 840 தொகுதி ஆகுதுன்னு யாரு சொன்னா? உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு தொகுதி அதிகமாக கொடுக்க போறான்னு உங்களுக்கு யாரு சொன்னா? தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதி கம்மியா போயிரும் யாரு சொன்னா? யாருங்க சொன்னா? பிரதமர் சொன்னாரா? ஏங்க நான் கேட்கிறது, நான் கேட்பது உங்களுக்கு எந்த தகவலும் எப்படி தெரிந்தது? ஏன்னா பாராளுமன்றத்துல பேசல, அவருடைய நிறைவு கருத்துல பேசணும். பாராளுமன்றத்தில் இது பற்றி பேசப்படல, பிரதமர் அவர்கள் பேசல, ஊடகங்களுக்கு எந்த மத்திய அமைச்சர்கள் பேசல, இது சம்பந்தமாக ஒரு கமிட்டி அமைக்கல. இவர்களாக இப்படி ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஏன் இதை இப்ப கிளப்புறாங்கன்னா,
15 நாள் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க எழுதி வச்சுக்கங்க, இந்த 5ஆம் தேதியிலிருந்து 20 தேதி வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தொகுதி பறிப்போகுது, மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க, வேற ஒண்ணு புதுசா கலப்புவாங்க. ஏன்னா திமுக ஆட்சி தோல்வியின் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த ஆட்சியை விரும்பல. மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் இன்னலையும் துன்பத்தையும் துயரத்தை அனுபவித்திருக்காங்க. 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது மக்களை மடையர்களாக்க இந்த மாதிரியான திட்டங்களை போட்டு தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பா இவர் பேசும்போது சொன்னார், திரும்ப திரும்ப சிறுபான்மைன்னு திரும்பவும் சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு உண்மையான பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்பதை வலிமையாக உறுதியாக பதிவு செய்கிறார். அதே பிரதமர் அவர்கள் தான் சொன்னாரு, ஊடுருவிகள் சொன்னாரு. அப்புறம் உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடு பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு அதே பிரதமர் அவர்கள் தான் சொன்னாரு. அப்புறமேட்டு சகோதரர் சொன்னார், யார் இது, யாருமே எதுவும் சொல்லலை, இதை பண்ணலைன்னு. அதே சகோதரர் விட்டா இதையும் சொல்லுவார். என்னன்னா 2001 சென்சஸுக்கு அப்புறம் 2022 டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இப்போ திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து இதை ஃப்ரீஸே பண்ணலை, அதுக்கப்புறமேட்டு ரீட்ராயிங் மட்டும் நம்ம பண்ணலன்னு விட்டு அதையும் சொல்லுவார். 2026 இல்ல நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு, நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு, நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. 2020 2026 இது முடியுது. சரிங்களா, வாஜ்பாய் அவர்கள் 2002 டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அப்போ இது மாதிரி இதை ஃப்ரீஸ் பண்றாங்க. 2026 முடியுது. இப்போ பாப்புலேஷன் வந்திருக்கு, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல போனா இதெல்லாம் நடக்கும்ன்ற இது இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க 2 பேருமே பிஜேபியோட மனசாட்சியா இருந்து ஒரு விஷயம் ரொம்ப பட்டவர்த்தனமா வெளில தெரிஞ்சது என்னன்னா 3வது மொழின்னு இவங்க சொல்றது இந்திய தான் 2 பேரும் ஓபனாவே ஒத்துக்குனாங்க. அவங்களே கன்ஃபெஷன் கொடுத்துறாங்க. நாங்க சொல்லல, அவரோட கருத்தை பேசுறேன். நீங்க பேசுன இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்து அத பேசுறது நாங்க சொல்லாதத பிஜேபி கருத்து ஒரே வரியில முடியும் சார், நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரே வரி. காற்றிலே சண்டை போடுவதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாத விஷயத்தை புதியதாக கிளப்பி அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அது நடக்கப் போவதில்லை. ஆனால் நடந்தால் அப்படி வருகின்ற பொழுது பிரச்சனை பேசலாம் ஒழிய முழுவதுமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரு கட்சிகளும். நன்றி நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.